உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? அக்கா, தம்பி 2 பேரும் பூந்தோட்டத்துக்கு போனாங்களாம். அங்க 2 பேர் ரோஜா பூவ பார்த்தாங்களாம். அக்கா சொன்னாங்களாம், "ரோஜா பூவ பார்த்த உடனே, ரோஜா பூ பாருங்களேன் எவ்ளோ அழகா இருக்கு. அது செடியில இருந்தாலும் அழகா இருக்கு. அது பறித்து அத டெக்கரேஷன் பண்ணாலும் அழகா இருக்கு. நாமளும் ரோஜா பூவா இருந்திருக்கலாமே!" அப்படின்னு அக்கா சொன்னாங்களாம். தம்பி இருந்துட்டு சொன்னாங்களாம், "அக்கா, ரோஜா பூ செடியில பறிக்காம விட்டாலுமே அது காய்ந்து போயிரும்க்கா. அத பறிச்சு ஒரு இடத்துல டெக்கரேஷன் பண்ணாலும் சரி, அது காஞ்சு போயிரும்க்கா. ஆனா, அந்த பூ பூத்து மலர்ந்து அத பாருங்க தன் அழக எப்பொழுதும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குங்க்கா. அதுபோலதான்க்கா, நம்மளும் ஏசப்பாக்குள்ள நம் நற்கிரியைகள ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும்க்கா. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம் நற்கிரியைகள வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கணும்னு தம்பி சொன்னானாம். அதே மாரிதாங்க பிலிப்பியர் 4:12 சொல்லுது, "தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்." பவுல் சொல்றாங்க, "நீங்களும் எல்லா சூழ்நிலையிலும் உங்க நற்கிரியைகள வெளிப்படுத்திக் கொண்டே இருங்க."